வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நம்மளோட எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், அதாவது உணர்வுகளை எங்கனம் சிறப்பாக வெளிக்காட்டுவது, அதை பற்றி நம்ம சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். இந்த பதிவுலேருந்து தொடர்ந்து ஒரு சில பதிவுகளுக்கு அதை நம்ம விரிவாக பார்க்கறதுக்கு முயற்சி செய்யலாம். அதாவது இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது என்ன, எந்த விதத்தில் நம்மளோட புத்திசாலித்தனத்தை நம்மளால் காட்ட முடியுது, எப்படியெல்லாம் நம்ம காட்டுறோம் அப்படின்னு அதை பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னால், ஒரு வருத்தமான சமயம் இருக்குது. முதல்ல நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், எமோஷன்னு சொன்னாலே அழறது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, நிறைய நவரசங்கள் இருக்குது, 9 விதமான உணர்வுகள் இருக்குது. அந்த 9 விதமான உணர்வுகளில் அழறதும் ஒன்று, அவ்வளோதானே தவிர அழறது மட்டுமே உணர்வுகள் இல்லை. உணர்ச்சி என்ன சொன்னால் அதில் என்ன இருக்க, மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரவாரம், வெற்றி, அதுக்கப்புறம் என்ன இது வரைக்கும் பார்க்கலாம். அதே மாதிரி துயரம், துன்பம் அப்படின்னு சொன்னால் துயரம் வேற துன்பம் வேற. ஏன்னா ஆமாம், துன்பம்னு சொன்னால் இன்னொருத்தருக்கு நடக்கிற ஒரு கஷ்டத்தை பார்த்து நம்ம சொன்னோம்னா அது துயரம். நம்மளே அது துன்பமாக பார்க்கலாம். துன்பம் என்றது விளக்கி சொல்லும்பொழுது அது துன்பம், தானே அனுபவிக்கும் பொழுது அது துயரம் அப்படின்னு நம்ம விரிவிச்சு சொல்லி பார்க்கலாம். ஆனால் இது எல்லாமே அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, ஒருத்தர் நம்மளை யாரோ அவங்களோட என்ன இருக்குது, நம்ம ஏற்கனவே இதை பற்றி பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். அதாவது ஆங்கர், ஜெலஸ், என்வி, அப்புறம் ரேஜ், ஃபியர், அது எல்லாமே. பயத்தினால் அழறது வேற, நிஜமாவே கஷ்டம் வரும்போது அழறது வேற. கஷ்டம் என்ன சொன்னால் துன்பம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதத்துலேயும், அதாவது பணம் குறைவாக இருந்தால் அப்போது அங்கே என்ன இருக்கும், துயரம் இருக்கும், வருத்தம் வரும். அதே மாதிரி படிப்பு சரியாக படிப்பு வரல, படித்தா கான்செப்ட்லாம் புரியல, அப்போது அங்கே என்ன இருக்கும், மனதில் இயலாமை இருக்கும், அப்பொழுது துன்பம் வரும். சில சமயத்தில் சில முக்கியமான வேலைகளெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்படி செய்யும்பொழுது அதை செய்து முடிக்க முடியல, அப்போ என்ன வரும், நம்மளுக்கு அதனால் வருத்தம் வரும். இயல்பாகவே நம்மளுக்கு துயரம் நம்மளை வண்டின்னு இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒருத்தன் காலம் ஆயிட்டாங்க, அவங்களோட காலம் முடிஞ்சிடுது. ஆனால் நாம் என்ன நினைப்போம், நம்மளுக்கு அடடா அந்த துணை இல்லையே, அந்த நட்பு இல்லையே அப்படின்னு நினைப்போம்னு சொன்னால் அப்போ என்ன, உடனே அந்த உண்மையை புரிந்து கொள்ளும் பொழுதே கூடவே நம்மளுக்கு என்ன வரும், துயரம் அந்த இருக்கும். அது துக்கம். அது துயரம் என்று சொன்னால் கொஞ்ச நாள் கழிச்சு அது தன்னை உயரத்தில் தூக்கி விடும். ஆனால் துக்கம் என்று சொன்னால் ஒன்றை ஆழ்த்தி விடும். அதனால்தான் அது ரொம்ப ஒரு மூச்சு நின்று போச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அதில் நிறைய துக்கம் இருக்குது. ஸோ இது மாதிரி எமோஷனை வெளியில் காட்டுறதுக்கு நம்மளுக்கு நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டி வரும். ஆனால் இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னால் அறிவுபூர்வமாக உணர்ச்சிகளை எங்கனம் வெளிக்காட்டுவது. அந்த உணர்ச்சிகளை வெளிக்காட்டுவதில் உன்னுடைய சாமர்த்தியம், உன்னோட ஸ்கில், உன்னோட திறமையை எப்படி வெளிக்கொண்டு வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சில சமயத்தில் நம்மக்கிட்ட ஒருத்தர் ரொம்ப பொறாமப்படுறாங்கன்னு வைங்களேன். இல்லை, நம்ம வகுப்பறையில் ஒரு பையன் நிறைய மார்க் வாங்குறான். ஆனால் அவனை பார்த்த உடனே மற்ற பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மனசுக்குள்ள ஒரு ஜெலஸ்னால் என்ன, பொறாமை வெளிக்கு வருது, வெளியில் வந்துக்கிறது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறியே, இதை எவ்வளோ நாளைக்கு தொடர்ந்து வரும் அப்படின்னு கேட்பாங்க. அவன் இருக்கிற வரைக்கும் அவன் முயற்சி போடும்பொழுதெல்லாம் எல்லா வகுப்புலேயும் வாரத்தில் நடக்கிற எல்லா யூனிட் டெஸ்ட்லேயும் அப்புறம் டெர்மினல் எக்ஸாம்ஸ்லேயும் அவன் தான் முதல் மார்க்கு. ஏன்னா இஸ் புட்டிங் ஃபோர்த் இஸ் எஃபர்ட். ஆனால் இதில் என்ன ஆகும்னு கேட்டால், அவங்களோட ஒரு இயல்பு இருக்கே, அவங்க அதுபோல் ஒரு முயற்சி செய்யலை, அதுபோல் ஒரு உழைப்பு போடலை. ஆனால் அவங்களுக்கு என்ன வருது, அதில் அதை பற்றி சரியாக புரிஞ்சிக்காம தான் உழைப்பு போடாதது சரின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக நிறைய மார்க் வாங்குறவங்ககிட்ட போய் இது எவ்வளோ நாளைக்கு போயிட்டே இருக்கும் இந்த முதல் மார்க் வாங்குறது அப்படி சொல்லி கேட்பாங்க. அப்போவே அவனுக்கு என்ன இருக்கும், நம்மளை பார்த்து இவன் பொறாமப்படுறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதுலேருந்து ஓவர் கம் பண்ணணும். இதாவது பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுன்னு வைங்களேன். அப்போ நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால், அது ஜஸ்ட் சிம்பிள் இக்னோர் இட். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நிறைய இப்போ நம்மளோட டே டு டே ரொட்டீனில் அன்றாட வாழ்வில் நம்ம சிலதெல்லாம் பார்க்குறோம், அதில் நிறைய கேள்விகள் வருதுன்னு சொன்னால் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மெனி கொஷின்ஸ் டசன்ட் ரிக்வயர் எனி ஆன்சர், மெனி பிஹேவியர் டசன்ட் ரிக்வயர் எனி எக்ஸ்பிளனேஷன். அன்லெஸ் அதர்வைஸ் அது ரொம்ப அன்டுவேர்டாக இருக்குது, அன்அக்செப்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட பிறகு அதுக்கு பதில் சொன்னால் போகிறோம்.
மற்றபடி சாதாரணமாக இருக்கும்பொழுது நம்ம நடந்துக்கிற செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. அதை என்ன விவரமாக பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இது போல் அவங்களுக்கு நம்மக்கிட்ட பொறாமை இருக்குதுன்னு சொன்னால் அவங்க இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, இது ரொம்ப நாளைக்கு போகுமா, போயிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்பொழுது, இது போல் ஒரு வேலை செய்கிறோம், அதாவது நிறைய மார்க் வாங்குகிறோம், தொடர்ந்து முன்னணியில் நிற்கிறோம், செய்யக்கூடிய வேலைகளுக்கு எல்லாம் சிறப்பாக நேரம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால், இது என்ன இப்படி செய்ய முடியுமா, என்ன இதெல்லாம் சரிப்பட்டுமா வருமா அப்படின்னு சொல்லி அவங்க வெளியில் நின்று கேட்பாங்க. இவங்க செய்ததை அவங்க என்ன பண்ணணும், ப்ரைஸ் பண்ணணும். தட் இஸ் ஆல் த திங்ஸ் ஷி ஆர் ஹி ஹஸ் டேக்கன் இன் டு அவங்களோட ஸ்ட்ரைடில் எடுத்துட்டதை எல்லாத்தையும் கொடுத்த என்ன ஒரு நேரத்துக்குள்ளே முடிச்சுட்டாங்க. தட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் ஹஸ் டேக்கன் இன் டு அக்கௌண்ட். அதனால் அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே 3 நாளில் முடிக்கணும், 2 நாளில் எழுதி முடிக்கணும், 3ஆவது நாள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஐடியா பண்ணாங்க. அந்த வேலையை அவங்க திறம்பட செய்து முடிச்சுட்டாங்க. அப்படின்னு சொன்னால் இதுக்கு நீயே பண்ணியா வேறு யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா அப்படி கேட்பாங்க. ஒரு வகுப்பறையில் கொடுக்க வேண்டிய ஒரு அசைன்மெண்ட்டுக்கு வேறு யார் ஹெல்ப் பண்ணிட முடியும்? அன்லஸ் அதர்ஸ் இட் இஸ் எ craft work. Unless otherwise it is a craft work, somebody can support and complete the work. அதே போல் ட்ராயிங் போடணும் அப்படின்னு சொன்னால் somebody can support and go for the drawing. ஆனால் அசைன்மெண்ட்டு ரைட்டிங் இருக்குன்னு வைங்களே, அந்த அசைன்மெண்ட்டில் ட்ராயிங் இருக்கும், ரைட்டிங் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து தான் அசைன்மெண்ட்டு. ஒரு சில நேரத்தில் அந்த ட்ராயிங் பயாலஜிக்கு இருக்கிற அந்த படமெல்லாம் வரையணும், இல்லை பாட்னிக்கு போட வேண்டிய சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அது வேணால் யாராவது வரைஞ்சி கொடுக்கலாம், நம்ம அசைன்மெண்ட் மாத்திரம் எழுதி வைக்கலாம், இது சாத்தியமே. ஆனால் அவங்க என்ன கேட்பாங்க, யாரான நீயே பண்ணியா யாரான பண்ணாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு அது அவங்களுக்கு சரியாக புரிஞ்சிடும். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த வேலையை முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர இருக்கிற கிளாஸ்மேட் என்ன கேட்குறாங்க, நீயே முடிச்சா வேறு யாராவது செய்து கொடுத்தாங்களா அப்படி கேட்பாங்க. அது மாதிரி வரும்பொழுதும் அது என்னது, அவங்களோட ஒரு க்யூரியாசிட்டியை கேட்குற மாதிரி, க்யூரியாசிட்டியை ஒரு ஆச்சரியமாக கேட்குற மாதிரி காமிச்சிட்டு, ஆனால் உள்ளூர அது அவங்களோட பொறாமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாக அமையும். அதையும் நம்ம என்ன பண்ணலாம், இக்னோர் பண்ணலாம். பரவாயில்ல, நான் தான் பண்ணினேன் அப்படி சொல்லலாம். ஆனால் அதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம கண்டினியூ டு பி இன் தி உன்னோட வேகத்தில் நம்ம வேலையை செய்துக்கலாம். அதே மாதிரி சில நேரத்தில் நம்ம ஒரு நேரத்தில் சில வேலைகளை முடிக்கிறோம். இதுதான் அது பார்த்தோம், இந்த கிளாஸ் ரூம் அசைன்மெண்ட்டு. அதுக்கப்புறம் சில வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்துகிட்டே வரோம். அது ஸ்போர்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு வேறு இன்னும் எதான நம்பர் ஒர்க் பிளானிங், அதுபோல் இல்லைன்னா காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை நம்ம வெளியில் காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் சைலண்ட்டாக நான் இதெல்லாம் பண்ணுறேனே, இந்த இடத்துக்கு போகிறேன், அங்கே போகிறேன், கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு போகிறேன், இல்லை ட்ராயிங் கிளாஸ் போகிறேன் அப்படின்னா அது எதையும் சொல்ல வேண்டாம். நம்ம அதில் ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா, ஒரு 4 மாதம் ட்ராயிங் வகுப்பு வரைதல் கற்றுக்கிறதுக்கு போகிறோம். பென்சில் ட்ராயிங், கலர் ட்ராயிங், பெயிண்டிங், அதுபோல் போகிறோம்னு சொன்னால் கிளாஸ் பெயிண்டிங்லாம் கூட இருக்குது. அதிலெல்லாம் நம்ம போக துவங்கினா அதிலெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு அவங்கள்ட்ட நம்ம அது வெளியில் காமிச்சோம், ஓ நீ தான் பண்ணியா, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே எப்போ கற்றுட்ட அப்படி கேட்பாங்க. நம்ம எப்போ கற்றுக்கிறத பற்றி இல்லை, நல்லா வந்திருக்குன்னு தானே சொல்லணும். ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் என்ன சொன்னால், when we are giving the result ought to be praised if it is required, the result ought to be commended. அப்படி தான் இருக்கணும். எப்போ கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு அது நேரம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஒருத்தர் நல்ல வேகமாக சரளமாக பேசுகிறாங்க, நிறைய விஷயங்களை தொடர்ந்து சொல்கிறாங்க, அவங்க ஒரு விஷயத்தை படிச்சுட்டா அதை தொடர்ந்து அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எதிராளி இருக்கிறவங்க கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு அதுபோல் சரளமாக பேச வரல, இல்லை பேசுவதற்கு வாய்ப்பில்லை, பேசுவதற்கு அவங்க முயற்சியும் செய்யவில்லை அப்படின்னு அந்த 3 கேட்டகரியில் அவங்க பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க ஏன் இப்போ தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இப்போ இவங்க பேசுகிறது யார் கேட்க போகிறாங்களாம் அப்படி கேட்பாங்க. பேசுவது செய்தி செய்கிறப்பா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐ myself பிஸி, ஆனால் ஐ myself will be the first listener, ஆடியன்ஸில் நான் ஃபஸ்ட்டு உட்காந்துக்கிறேன் அப்படி சொல்லலாம் இல்லையா, அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ இவங்க பேசுகிறது யார் கேட்க போகிறாங்களாம் அப்படின்னு, as if he or she is not interested, as if it is not required now, அதுபோல் பேசுவாங்க. இது எல்லாமே அவங்களோட மனதில் இருக்கிற ஒரு இயலாமை, அவங்களோட மனதில் இருக்கிற ஒரு செய்ய முடியாது அப்படிங்கிற அவங்களோட அந்த கேப்பு, அந்த விஷயத்தை செய்து முடிக்கிறதுக்கும் விஷயம் இருக்கிற இடத்துக்கும் இருக்கிற கேப் இருக்க அந்த டிஸ்டன்ஸ், அது அவங்கள இப்படியெல்லாம் பேச வைக்கிறது. அதனால் மனதளவில் உணர்ச்சிகளை சரியாக வெளிக்காட்ட முடியவில்லை அப்படின்றதுக்காக வேண்டி, அவங்க சரியாக செய்ய முடியவில்லை என்பதற்காக வேண்டி அவங்க எல்லாத்துலையும் என்ன பண்ணுறாங்க, எதிர்மறையான கேள்விகளை கேட்குறாங்க. அது அத்தனையும் பொறாமை மிளிரு கொண்டு இருக்கிறது. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்கா என்றது அறம். இந்த 4 விஷயத்தில் என்ன பண்ணணும்,
ரொம்ப இழுக்கை தேடி தரும். நம்மளோட அறமாகிற மனம் இருக்கே, மனம் அறத்திலிருந்து நழுவி விடும். அதனால் அழுக்காறு அப்படிங்கிறத விட்டு விலகி நிற்கணும். அவான்னு சொன்னால் அபரிமிதமான ஆசை. அவா வெகுளி, வெகுளி என்றால் கோபம். அழுக்காறு, அவா வெகுளி, இன்னா சொல், யாரை பற்றியும் பழித்து பேசுவது, இவையிலிருந்து நாம் வெளியில் நிற்கணும். வி ஷுட் பி அவே ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு வள்ளுவர் சொல்லி கொடுக்குறார். இதனால் நம்மளோட எமோஷனல் உணர்ச்சிகளை எங்கனம் சரியாக வெளிக்காட்டி கொள்ள வேண்டும். நம்ம வழியில் நம்ம தொடர்ந்து போய்கிட்டு இருந்தால் எதிர நடக்கிற எந்த விஷயமும் நம்மளை பாதிக்காது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.